வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரெய்னர். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான் பார்க்க போறோம். பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி சம் ஆஃப் டிஜிட் ப்ரோக்ராமா நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு சில இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூப் கான்செப்ட் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பாரிசன் ஆப்ரேட்டர், இது ரெண்டு பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நிறைய ஆப்ரேட்டர் இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன், மாடுலோ. ஓகேங்களா? ஸோ டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் என்ன டிஃபரன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டர் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து லூப்ஸ் வீடியோவும் கொடுக்குறேன், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் வீடியோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சிங்கிள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அது டிவிஷன் சொல்லுவோம். டபுள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். சிங்கிள் ஸ்லாஷ்க்கு டபுள் ஸ்லாஷ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டிவிஷன் சிங்கிள் ஸ்லாஷ்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன் நம்பரோட கொடுக்கும். இப்போ வந்து நான் ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஈவ் வந்து ஃப்ராக்ஷன் நம்பரோட வரும். ஓகேங்களா? இதே ஃப்ளோர் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா அது ஹோல் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைத்தானில் வந்து மாடுலோன்னு சொல்லுவோம். மாடுலோனா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ மீதி கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த மீதி வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாடுலோங்கிறத யூஸ் பண்ணுவோம். இல்லை, ஃப்ளோர் டிவிஷனுங்கிறது ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது வர ஈவ் வேல்யூ, மாடுலோங்கிறது ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது வர மீதி வேல்யூ. ஓகேங்களா? இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த சம் ஆஃப் டிஜிட் பண்ணுறது என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் இருக்குது அது அப்படின்னா அந்த நம்பரை ஒரு டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண டிஜிட்டை ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு சம் ஆஃப் டிஜிட் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன், n 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து 3 டிஜிட் நம்பர் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் டிஜிட்னா என்னன்னா 1 2 3 இருக்குன்னு அப்படின்னா 1 + 2 + 3 இது ஒரு டிஜிட் எடுத்து ஆட் பண்ணணும். நமக்கு அவுட்புட் என்னன்னா 6ன்னு சொல்லி வரணும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம நம்பர் வந்து ஒரு டிஜிட்டாக ஸ்பிட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிமைண்டர் வேல்யூ, அதாவது மீதி வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நம்பருக்கு நான் மாடுலோ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சம் ஆஃப் டிஜிட் பார்த்தீங்களா 3 கிடைச்சிருச்சா? ஸோ ஒரு நம்பரை நான் 10ஆல் மாடுலேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே நம்பரை நான் 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஈவு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர மீதி என்ன இருக்கோ அது வந்து எனக்கு யூவாக கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ரிக்ஸ். இந்த ரெண்டு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு டிஜிட்டாக ஸ்பிட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணால் எனக்கு என்னன்னா லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் தவிர மீதி இருக்கிற டிஜிட் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் தவிர மீதி இருக்கிற டிஜிட் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு திருப்பி நான் அதில் வந்து நான் மாடல் ஆஃப் 10 பண்ணும்போது எனக்கு என்னன்னா அதில் எது லாஸ்ட் டிஜிட் இருக்கோ அது வந்து எனக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் இது n 10 பண்ணும்போது எனக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் தவிர மீதி எல்லாம் இருக்கிறதும் கிடைக்குமா? இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் திருப்பியும் நான் nலேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண எனக்கு இதுக்கு வந்து இப்போ 12 கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ 12 கிடைக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டெப் நான் திருப்பி பண்றேன். ஓகேங்களா? இப்போ திருப்பி பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? பார்த்தீங்களா இப்போ 3 வந்துருச்சு, 2 வந்துருச்சா? ஸோ எனக்கு இந்த இதையும் நான் தனியாக ஸ்பிட் பண்ணிட்டேன், இதையும் எனக்கு தனியாக ஸ்பிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் திருப்பி இந்த ஸ்டெப் பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணில் வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 12. இங்கே வரும்போது எனக்கு என்னுடைய 123 இருக்கும்.
இங்க வரும்போது எனக்கு என்னோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 12 வரும். இந்த 12க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாடலில் பண்ணுவோம். ஸோ நான் திருப்பியும் வந்து ஃப்ளோர் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு என்னோட வேல்யூ என்னவா மாறிடும் அப்படின்னா இப்போ 1ன்னு மாறிடும். அப்போ நான் திருப்பியும் இதுக்கு வந்து நான் என்னன்னா மாடலோ இப்போ பார்த்தீங்களா எனக்கு 3 2 1 அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா. ஸோ நான் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிருமா. ஓகே, இப்போ நான் திருப்பியும் வந்து இதே இப்போ வந்து எனக்கு என்ன வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்கும். இப்போ நான் திருப்பி இதே ஸ்டெப் திருப்பி பண்ணிட்டு இப்போ நான் எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சாரி, இப்போ எண்ணை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. அந்த ஒரு டிஜிட்டையும் நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது எனக்கு திருப்பி இந்த லாஸ்ட் இது ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்டாக எண்ணில் வேலை என்ன இருக்குன்னா 1 இருக்கு. அந்த 1ஐயும் நான் திருப்பி நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி இந்த 0 பண்ணுறேன், 0வே தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை. அப்போ என்னன்னா இந்த 3 டிஜிட்னா எனக்கு 3 டைம்ஸ் மட்டும் நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி மாடியூலை கண்டுபிடிச்சா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எனக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைச்சிடும். 3 டைம் மட்டும் பண்ணா போதும், அதுக்கு மேலே பண்ண தேவை. ஏன்னா அதுக்கு மேலே என்னன்னா எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ இதே வந்து நான் 4 டிஜிட் இருந்தா எனக்கு 4 டைம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ 5 டிஜிட்னா 5 டைம் ரிப்பீட் பண்ணா போதும். ஓகேங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் 0 வந்துடும். அந்த 0வை நம்ம வந்து திருப்பி எத்தனை டைம் பண்ணா எனக்கு 0 தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ நான் இப்போ சம் எப்படி பண்றது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சம் டிஜிட் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன ஆகுனா எனக்கு 3 மட்டும் எனக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம் ஆஃப் டிஜிட்டு இதே ஸ்டெப்பை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி எனக்கு இதில் வந்து 3 இருக்கும். அப்போ இங்கே பண்ணும்போது எனக்கு என்னன்னா இந்த 2 கிடைக்கும். அப்போ இதில் நான் 2 ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இது எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கா, அப்போ இந்த வேல்யூவோட இந்த ப்ராசஸ் இதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி இங்கே 3 வந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 2 வரும். ஆல்ரெடி சம் ஆஃப் டிஜிட்ல 3 இருக்கு. அப்போ 3 + 2 அப்போ 5 வந்து எனக்கு இதில் ஸ்டோர் ஆகும். அப்போ திருப்பி நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் டிவிஷன் கிடைச்சி டிஃப்ரெண்ட் இது கிடைக்குதா, டிஃப்ரெண்டான நம்பர். அப்போ அந்த நம்பருக்கு தான் இங்கே மாடலில் போடணும். அப்போ இதே ஸ்டெப் நான் இங்கே ஒன்றாந்துக்கிறேன். அப்போ ஆல்ரெடி இதில் 5 இருக்கும். இப்போ இது பண்ணும்போது இந்த ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது எனக்கு என்னன்னா 1 இருக்கும். இந்த 1க்கு வந்து நான் வந்து மாடல் எடுக்கும்போது எனக்கு என்ன ரிட்டர்ன் 10 1 மாடலோ 10 பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா 1 தான் வரும். அப்போ ஆல்ரெடி இங்கே 5 இருக்கும். இதோட 1 பார்க்கும்போது 6ன்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு 6ன்னு கிடச்சிருச்சிங்களா. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து இப்போ 3 டிஜிட் தான் போட்டிருக்கேன். இப்போ 4 டிஜிட் தான் நான் திருப்பி நான் ஸ்டெப்ஸ் போடணுமா. 5 டிஜிட் இப்போ வந்து ஒரு 10 டிஜிட் கொடுக்குறேன் அப்படின்னா அது 10 டைம் ரிப்பீட் பண்ணணுமா, பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் நம்ம லூப்பிங் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ லூப் பண்ணணும்னா ஒரு டாஸ்க்கை நான் ரிப்பீட்டடாக செய்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ அந்த லூப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும், அப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணுங்களா, அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். அப்போ கண்டிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு என்னோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 0ன்னு ஆயிடுது. எப்போலாம் நமக்கு என்னோட வேல்யூ 0ன்னு ஆயிடுதோ ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ அதுதான் கண்டிஷன். அப்போ இந்த என்னோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் 0 கொடுக்கணும். ஓகே, இப்போ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவா அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே நான் வந்து இப்போ லூப்புக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இந்த ஸ்டெப் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், அடுத்து இந்த வேல்யூ பண்ணுறோம், அப்போ இது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதே தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஸ்டெப் தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா. இப்போ சம் ஆஃப் டிஜிட் பண்ணும்போது இதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 123 இருக்கும். இது மாடல் ஆஃப் 10 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். 3 ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அங்கே பார்க்கும்போது என்னன்னா நம்ம ரிப்பீட்டடாக அப்படி போட்டுட்டே வந்துகிட்டே இருந்தோம், எனக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது திருப்பியும் நம்ம கண்டிஷன் இங்கே போவோம். இங்கே வந்து என்னன்னா இப்போ 12 இருக்கும் எனக்கு. இப்போ 12 கிரேட்டர் தென் 0ன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வரும். இப்போ ஆல்ரெடி இந்த சம் ஆஃப் டிஜிட் இருக்கும். இப்போ திருப்பியும் நான் வந்து இந்த 12க்கு நான் மாடலோ பண்ணும்போது எனக்கு என்ன அவுட் கிடைக்குன்னா 2 கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி சம் ஆஃப் டிஜிட்ல வந்து என்னன்னா 3 இருக்கு பார்த்தீங்களா. இந்த 3யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த 2 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஆனால் இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு அடிஷன் வந்து நடக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா
நான் இந்த சம் ஆஃப் டிஜிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம் ஆஃப் டிஜிட் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். என்னன்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட்டுக்கு நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சம் ஆஃப் டிஜிட் 0ன்னு இருக்கும். அப்போ 0 ப்ளஸ் இந்த 123 மாடல் ஆஃப் 10 பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்கும். அப்போ 0 + 3 அப்போ வந்து 3 ஸ்டோர் ஆகும். திருப்பி இங்கே என்ன நோடையில் 12 வரும். அப்போ திருப்பி இங்கே கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்கே வந்து செக் பண்ணோம். ஆல்ரெடி சம் ஆஃப் டிஜிட் வந்து எனக்கு 3ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிளஸ் இந்த 12 மாடல் ஆஃப் 10 போகும்போது எனக்கு 2 கிடைக்கும். அப்போ 3 + 2 இப்போ ஆட் ஆகி எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப் ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு கரெக்டான அவுட்புட்டா 6ன்னு கிடைச்சிருச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ நம்ம தேவையான எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து வந்துடுது. ஸோ இதிலே இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே நான் வந்து என்ன வந்து ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் எவ்வளோ டைம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் எனக்கு இதே வேலை தான் வரும். இப்போ இல்லாமல் நான் யூசர்ட் வந்து இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டுக்கு நான் வந்து சம் ஆஃப் டிஜிட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், என்டர் தி நம்பர் கொடுத்தோம்னா, ஏன்னா எனக்கு இது இண்டிஜுவல் வேலையாக இருக்கணும், அதனால் என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்டர் தி இன்புட் வேலையும் கிடைக்குது. அப்போ 1 2 3 கிடைக்கிறேன், எனக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ அதே வரும்போது 1 2 3 4 கிடைக்கிறேன், 10. ஏன்னா 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதில் என்னன்னா மேக்ஸ் ட்ரிக்ஸ், இதில் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ஸ் ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் என்னன்னா, ஸோ என்னோடைய மாடலோ பண்ண லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் இதில் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.